ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ காவேரியோட கர்ப்பம் இதுக்கு மேலேயும் மறைக்கப்பட்டிருந்தா யாராலையும் அதை ஏற்றுக்கவே முடியாது. நாளாக இந்த ட்ராக்கை ஓட்டிட்டு போனதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடைசி என்ன பண்ணுறாங்க, காவேரி தன்னோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறாங்க உண்மையாக நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ட்டு. பெரிய விஷயத்த மறைச்ச காவேரியை பார்த்து சாரதாம்மா அமைதியாக இருப்பாங்களா, பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த ஒரு பொண்ணுமே கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் சந்தோஷதான் படுவாங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை இவங்க கோவப்பட காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். விஜயோட குடும்பத்தினால நிறையவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க சாரதாம்மா. அந்த சூழ்நிலையால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா விஜயோட பாட்டி அவங்க சித்தி 2 பேருமே வீட்டுக்கு பேசிட்டு போன ஒவ்வொரு விஷயங்களையும் பயங்கரமா காயப்படுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் காவேரி இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியும் கூட சாரதாம்மா என்ன பண்றாங்க, கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. காவேரியோட நிலைமையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை இதை எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால சொல்லவும் தயக்கத்தோடு இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி விஜய் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாமல் சாரதாம்மாவும் முடிவெடுக்கிற தருணத்தில் தான் கடைசியாக விஜயோட பாட்டி சித்தி 2 பேருமே பேசிட்டு போனது. ஓகே, கோபப்படுறாங்க நம்ம சாரதாம்மா. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க அவங்க, ஏன் சாரதா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லடி அவள் வயிறு பெருசாகிட்டே வருது, எனக்கு என்னவோ அவன் மேலே சந்தேகமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தன்னோட பங்குக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கங்காவும் கேட்குறாங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கு சாதகமாக இருந்தாங்க, நம்ம கங்கா காவேரிக்கு தான் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவேரி தங்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லலையே அப்படின்ற வருத்தம் கங்காவுக்கு இருக்குது. ஏன் காவேரி என்கிட்டயாவது சொல்லியிருந்திருக்கலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் தன்னோட பங்குக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க காவேரி, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கணும், இல்லாதது என்னுடைய தப்பு தான், ஏன்னா அப்போ என்னோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ல தயங்கினாலும் சாரதாம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. கடைசியாக அவங்க அக்கா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருக்கா, நான் உங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும், ஆனால் என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிலைமையை எடுத்து புரிய வைக்கிறாங்க. பக்கம் நம்ம சாரதாம்மா ஓன அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கங்கா, என்னாச்சுமா, எதுக்காகமா அழுதுட்ருக்கீங்க, வேற என்னடி பண்ண முடியும் பண்ண காரியத்துக்கு, ஒவ்வொரு நாளுமே இவளோட வாழ்க்கையை நினச்சி தான் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும். இவளோட பாட்டியும் சித்தியும் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. இந்த சமயத்தில் போய் இவ கர்ப்பமாக இருக்கன்னு வேற சொல்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தன் பக்கம் இருக்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாங்க. எதுக்காகமா நீங்கள் கவலைப்படுறீங்க, இது சந்தோஷமான விஷயம், எதுக்காக இந்த சமயத்தில் கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்க. பக்கம் பாட்டிமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இது எத்தனாவது மாசம்டி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே 3 மாசம் பாட்டி அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா கேட்டியாடி, அப்ப இந்த வீட்டு முதல் வாரிசா நீதான் சுமந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆச்சரியமா கேட்க, அதனால எப்படி காவேரி நீ சமாளிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. செக்கப்க்குலாம் ஒழுங்கா போறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. கங்கா இவ்வளோ நாளாக இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு செக்கப்புக்கும் போயிருக்கா, எல்லா வேலையும் பார்த்துருக்கா, ஒரு வார்த்தையாவது நம்மக்கிட்ட சொன்னாலா இவ, விடுங்கம்மா அவளோட சூழ்நிலையை தான் சொல்கிறாள், அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கங்கா அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன சொன்னாலும் என்னோட மனசு மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேங்குது கங்கா, இவன் வாழ்க்கை நினச்சா எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ அழாதம்மா, ஏம்மா இவ்வளோ வருத்தப்படுற, என் வாழ்க்கை சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலும், எதை வச்சுடி சொல்கிற, அதான் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொண்டு கொடுத்துட்டாங்களே, அந்த விஜய் தம்பி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எந்த நம்பிக்கையிலடி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா காவேரியை பார்த்து கேட்க, எனக்கு நல்லா தெரியுமா, கண்டிப்பாக அவருக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டார், இவர் அவங்க பேரை மேலே உள்ள பாசத்தில் பாட்டியும் அவங்க சித்தியும் சேர்ந்து எடுத்த முடிவு தாம்மா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. ஆமாம்மா, காவேரி சொல்கிற மாதிரி விஜய் கண்டிப்பாக இவளை விட்டு கொடுக்கவே மாட்டா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏமா இப்போ பயப்படுறீங்க, காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்க பாட்டியும் சித்தியும் மனசு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் காவேரியோட வயிற்றை தொட்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்கா.
2 பேருமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எமோஷனலா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்ச குமரன் என்ன பண்றாரு, விஜய்க்கு கால் பண்றாரு. என்னாச்சு குமரன் வந்து கால் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசும்போது தான் தெரியுது, குமரன் கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு விஜய். ஏற்கனவே வந்து அவங்க சித்தி வீட்ல வந்து பேசிட்டு போனது, அதுக்கப்புறமா கோவில்ல பாட்டிமா பேசின விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக டிவோர்ஸ் வரைக்கும் 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு விஜய். இது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சாராரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா குமரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து கேட்குறாரு. நான் எதுக்காக ப்ரோ பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் வந்து காவேரி வந்து என்கிட்ட விலகி போகிற மாதிரி இருந்தாளா அப்படின்ற உண்மையை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பாவங்க காவேரி எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரி கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயத்தையும் வந்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. குமரன் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஏற்கனவே வந்து குமரன் வந்து தயக்கத்தோட சொன்னதும், அதுக்கப்புறம் நிவின் கிட்ட கேட்கும்போதும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னதும், இன்னொரு பக்கம் காவேரி சைட்லேருந்தும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாட்டி சொன்ன இந்த வார்த்தையால் தான் காவேரி வந்து நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டாலோ, ஐயோ நம்ம எந்த அளவுக்கு அவளை காயப்படுத்திட்டோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம காவேரி கிட்ட இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். இந்த பாட்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோபத்தோட வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க விஜய். வீட்டுக்கு வந்த விஜய் கிட்ட என்னப்பா எங்கேயோ 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியப்பா, திடீர்னு வந்து நிற்கிறேன் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மனசு கொஞ்சம் சரியில்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா உனக்கு இங்கே இருந்தால் மனசு சரியில்லாமல் தான் இருக்கும். எல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். அந்த காவேரி இல்லாத வாழ்க்கை உனக்கு நல்லா நிம்மதியை கொடுக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாமும் சித்தியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, என்ன பாட்டி நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசில், ஏன் இதை மாதிரிலாம் பண்ணீங்க, அங்கே காவேரி வீட்டுக்கு எதுக்கு போனீங்க, ஓ அதுக்குள்ளே அந்த காவேரி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்க, காவேரியாக ஒன்றும் எதையும் சொல்லலை, ஆமாம் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. பாட்டி காவேரி கிட்ட போய் நான் டிவோர்ஸ் கேட்டேன்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கோவத்தோட கேட்க, வேற என்னடா பண்ணுறது விஜய், நீ நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து தவிச்சிட்டு இருக்க, இதை பார்த்து எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும், காவேரி எப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அதுலேருந்து உன் வாழ்க்கையே வந்து நாசமாக போயிடுச்சுடா, இது எல்லாத்தையும் வந்து நல்லா சரிப்படுத்தணும்னு நினச்சேன், அதனால தான் நானும் உன் சித்தியும் போயிட்டு டிவோர்ஸ்க்கு வந்து சொல்லிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. போதும் பாட்டி நிறுத்துங்க, காவேரி வந்து எவ்வளோ உயர்வாக பேசுகிற நீங்களா இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டத்தோட வந்து பேச ஆரம்பிக்கிறார் விஜய். எல்லாமே பேசுகிறேன் தாண்டா, ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையை வந்து பார்க்கும்போது அந்த பசுபதியால் உனக்கு எவ்வளோ பிரச்சனையை வந்து வருதுடா, எல்லாத்தையும் தாண்டி ஜெயிலையே உட்கார வச்சுட்டான், இதுக்கப்புறமா எப்படிடா வந்து நான் இதையே வந்து யோசிச்சுட்டு இருக்க முடியும், காவேரியால் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது, நீ உன்னோட பொழப்பை பார்க்க தேவையில்லையா, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், பாட்டியும் உங்கள் சித்தியும் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான்ப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. போதும் பாட்டியை நிறுத்துங்க, இனிமேலும் இதை வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, என்னால் காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா விஜய் நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, இடையில சாரதா பேசும்போது தாத்தாவும் வந்து தடுக்கிறாங்க. ஏன் சாரதா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் அவங்க சித்தப்பாவும் வந்து வந்திருக்காரு. இவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் வந்து படுறாங்க விஜய். ப்ளீஸ்பா விஜய் நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாலும் விஜயால் அதை ஏற்றுக்கவே முடியல. பொண்ணு என்னோட அம்மா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிக்கு ஒன்றுமே வந்து புரியலை. அப்பா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் பாட்டி காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாராங்க. தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னப்பா விஜய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஆமாம் தாத்தா நான் சொல்கிறது உண்மைதான் தாத்தா, ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்குன்னு சொன்னனா இல்லையா, ஆமாம் விஜய் அப்போ இந்த சர்ப்ரைஸ் தான் நீ சொல்லணும்னு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தாத்தா. ஆமாம் தாத்தா முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்தது தாத்தா, அதாவது நம்ம வெண்ணிலாவோட விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது, அதனால் இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் அமையல, எல்லாத்தையுமே தாண்டி அந்த வெண்ணிலா பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் காவேரியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்திருந்தோம். ஏன் காவேரி வீட்டில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா என் கூட சேர்த்து வைக்கணும்னு தான் வந்து நினச்சிருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளே பாட்டி என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, ஒரு பக்கம் அவங்க சித்தி அவங்க வீட்டில் போய் பேசுறது மட்டும் இல்லாமல் பாட்டி காவேரியை கோவிலில் மீட் பண்ணி என்னென்னலாம் பேசியிருக்காங்க தெரியுமா தாத்தா, இல்லை என் பேரனோட நீ வாழ வந்தால் என்னை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. என்ன கல்யாணி இப்படியா பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நீ உடனே என் பேத்தியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாட்டி பேசிட்டு போன விஷயத்துக்கு எப்படி காவேரி என் கூட அனுப்புவாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவமா பேசிட்டு இருக்காரு. சாரி விஜய் என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப எமோஷனலா பேச,
மன்னிப்பு என்கிட்ட கேட்காதீங்க பாட்டி, அங்கே உள்ளவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. சரிப்பா நீ கவலைப்படாத, நானே காவேரியை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சித்தியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அன்பரசு என்ன பண்ணுறாரு, விஜயோட பொண்டாட்டி கர்ப்பமானா அந்த குழந்தைக்கு தான் இந்த சொத்து எல்லாம் போகும், இது வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்புறமா பாட்டி காவேரியை போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்களா, அதுக்கப்புறம் காவேரியும் வந்து இங்கே வீட்டுக்கு வராங்களா, இவ்வளோ அசிங்கப்பட்ட சாரதாம்மா என் பொண்ணை நான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுகிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.